ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். அப்கமிங் சன் டிவி, விஜய் டிவி அப்படின்னு சொல்லி ஒரு சில நியூ என்ட்ரிஸ்லாம் வர போகிறாங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இவர் பேர் ராம். இவர் அப்கமிங் பூவா தலையா சீரியலில் நியூ என்ட்ரியாக வரப்போகிறாரு. அதை பற்றி அஃபிஷியல் அப்டேட் அவரே கொடுத்துருந்தாரு. நியூ என்ட்ரி ஆஸ் சுதர்சன் இன் சன் டிவி பூவா தலையா சீரியல் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருந்தாரு. என்ன கேரக்டரில் என்ட்ரி கொடுக்குறாரு என்ன அப்படிங்கிறத பற்றி தெரியலை. ரெகுலராக சீரியல் பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரோட அஃபிஷியல் ப்ரமோ கூட வந்திருக்கு போல இருக்கு. அதை ஷேர் பண்ணியிருந்தார். இளமதி வேலைக்கு போகிறாங்க போல், ஃபைலெல்லாம் கையில் வச்சுட்ருக்க மாதிரியான ஒரு சில பிக்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதே போல் நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு. ரீசெண்டாக லான்ச் பண்ணி சக்திவேல் இந்த சீரியலில் அப்கமிங் ராஜி இவங்க நியூ என்ட்ரியாக வராங்களா என்னன்றதை பற்றி தெரியலை. ஷூட் டே வித் சச் அ ஒண்டர்ஃபுல் டீம், கிரேட் டைம் வித் யூ ஆல் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. மேபி அப்கமிங்கில் வரலாம், இல்லை வேறு ஏதாவது மேக்கப் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி என்ட்ரியாக கூட இருக்கலாம். தெரியல எனக்கு. ஷூட்டிங் ஸ்பாட் வந்திருக்கலாம், அதை வச்சு கூட ஷேர் பண்ணியிருக்கலாம். ஷூட் டே அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க. மேபி வர்றதா கூட இருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல் நம்மளோட கிருத்திகா அண்ணாமலை இவங்கள பற்றி உங்களுக்கு தெரியும். பாண்டவர்லம் சீரியலில் மூத்த மருமகளாக நடிச்சிருந்தாங்க. இப்போ கரண்ட்டாக நம்மளோட சுந்தரியோடு சேர்ந்து ஒரு ரீல்ஸ் ஒன்று பண்ணியிருந்தாங்க. சுந்தரியும் அவங்களோட கலெக்டர் காஸ்டியூமில் தான் இருந்தாங்க. இவங்களும் ரொம்ப ஹோம்லியாக ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. அப்கமிங் நியூ என்ட்ரியாக வராங்களா இல்லை யாரோட ரீப்ளேஸ்மெண்ட்டா அப்படின்னு தெரியலை. வெயிட் பண்ணி பார்ப்போம். இது உண்மையாகவே ஒரு ஷாக்கான ஒரு சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. போலீஸ் ஸ்டேஷன் ட்ராக் ரீசெண்டாக நம்மளோட நீ நான் காதல் அந்த சீரியலில் எடுக்கிறாங்க போல இருக்குது. பேக்ரவுண்ட் லொக்கேஷன் அதில் நம்ம ரயான் தமிழும் சரஸ்வதியும் சீரியலாக நடிச்சிட்ருக்காரு. இவர் அப்கமிங் வரப்போகிறாரா இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்டில் மீட் பண்ணி ஒரு பிக் எடுத்து ஷேர் பண்ணியிருக்காங்களான்னு தெரியலை. ரெண்டு பேருமே சேர்ந்து எடுத்த ஒரு பிக் ஷேர் ஆகிருந்தது. மேபி நீ நான் காதல் சீரியலில் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. தெரியலை என்னன்ட்டு, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். விஜயில் ஒரு புது சீரியலுமே ரயான் கமிட் ஆகிருக்காரு. அந்த அப்டேட்டுமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதே போல் அஷிகா சரண் இவங்க ரீசெண்டாக வானத்தை போல சீரியலில் என்ட்ரி கொடுக்குறாங்க போல இருக்குது. அவங்களோட ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து நியூ என்ட்ரி வானத்தை போல சீரியல் அப்படின்னு சொல்லி ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில். வானத்தை போல் 1000 எபிசோட்ஸோட செலிப்ரேஷன் ரீசெண்டாக நடந்துச்சு. அதுலேயுமே அவங்களுக்கு அந்த ஷீல்டுமே கொடுத்துருந்தாங்க. இப்போ தான் என்ட்ரி ஆக போகிறேன், ஆனால் எனக்கு ஷீல்டுமே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே பெருமைப்பட்டிருந்தாங்க. சீரியலை முடிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை போல இருக்குது. 1000 எபிசோட்ஸ் கடந்தாச்சு, இன்னுமே இழுத்துட்டு தான் இருக்காங்க. ஒன்று இங்கே பொன்னியை வச்சு ஓட்டுறாங்க, இல்லைன்னா வெற்றியை வச்சு ஓட்டுறாங்க. ரெண்டு பேரையுமே மாற்றி மாற்றி பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு காமிச்சு இந்த சீரியலை இழுன்னு ஜவ்வு மாதிரி இழுத்துட்ருக்காங்க. இதுக்கு முடிச்சு விடலாமே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. உங்களோட கருத்து என்ன? இந்த நியூ என்ட்ரிஸ் பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.